ஆக்டர் குமார் இவரை ஒரு நடிகரா, அதுவும் காமெடி நடிகரா, வில்லன் நடிகரா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் ஒரு டைரக்டர் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு ஏற்கனவே இவர் டைரக்டர் அப்படின்றது தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இவர் டைரக்டர் அப்படின்றது தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இவரை பார்த்தா டைரக்ஷனுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் இவர் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் யார் யாருக்கெல்லாம் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்த்தா சிவாஜி கணேசனுடைய மகன் பிரபுவுக்கு இவர் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய முதல் படத்தவே பிரபுவுக்கு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சத்யராஜுக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, கார்த்திக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இவர் பாக்யராஜ் கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் ஸ்டோரி ரைட்டரா மாறுறாரு. ஒரு 3 படத்துக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களுக்கே ஸ்டோரி எழுதுறாரு. அந்த படம் என்னென்னா இவர் 1985 தான் இவருடைய முதல் ஸ்டோரி எழுதுறாரு ஒரு படத்துக்கு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.